ஹார்ட் பிரேக் சைக்காலஜி சொல்லவா? பெண் காதல் உடைந்தால் என்ன நடக்கும்? ஒரு பெண் காதல் உடைந்தால் அது ஒரு சாதாரண வேதனை அல்ல. அது மனதின் முழு உலகத்தை மாற்றும். அவள் உலகம் ஒரு நாள் இருளடையும். அந்த இருளின் தனிமையை புரிந்து கொள்ளும் போது நாம் உண்மையான காதல் உளவியலை புரிந்து கொள்கிறோம். அவள் மனதில் வெறுமை உருவாகிறது. பெண் காதல் உடைந்தால் அவள் முதலில் என்ன உணர்கிறாள் தெரியுமா? வெறுமை. அவள் மனம் இடைவெளி, தனிமை, அமைதி இழப்பு இது எல்லாத்தையுமே அப்படியே அடைந்து கொள்ளும். ஒரு பெண் சொல்லாது இருந்தாலும் அவள் உள்ளத்தில் ஒரு வெறுமை வருகிறது. அவன் தொலைந்த பிறகு அவள் சுமை அமைதியாக இழந்தாள். அவள் பேசவில்லை, ஆனால் அவள் கண்கள் பேசின. அவள் தன்னைத்தானே குற்றம் சொல்லும்போது காதல் உடைந்தால் பெண் பெரும்பாலும் தன்னை குற்றம் சொல்ல ஆரம்பிக்கும். நான் போதுமானவளாக இல்லையா? நான் அதிகமாக ஆசைப்படுகிறேனா? நான் தவறானவளா? அவள் மனம் காதல் பிழையை தன்னில் தேடும். அவன் மாறினான். அவள் கேட்டால், என்ன நான் தவறாக செய்தேனா? அவன் பதில் இல்லை. அந்த நிரவனத்தை அவள் மனம் இன்று கூட உணர்கிறது. அவள் மனம் சோகத்தில் மூழ்கிறது. பெண் காதல் உடைந்தால் அவள் மனம் தீவிர சோகத்தில் மூழ்கும். அவள் தினசரி செயல்கள் ஆர்வம் இழக்கும். சின்ன விஷயங்களும் சோகமாக தோன்றும். கண்ணீர் அனல் போடாமல் முடியாது. அவள் நினைத்தான். எப்படி அவன் நினைத்தான்? அவள் சகிப்பாளி சிரிக்கும் பெண். ஆனால் காதல் உடைந்ததும் அவள் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. அவள் தனிமையிலும் கவலைப்படுவாள். காதல் உடைந்தால் அவள் தனிமையில் மனதை ஆராயும். நான் உண்மையில் விரும்பினேனா? அவன் உண்மையில் என்னை நினைத்தானா? ஹார்ட் பிரேக் சைக்காலஜி சொல்லவா? பெண் காதல் உடைந்தால் என்ன நடக்கும்? அவள் தனிமையிலும் கவலைப்படுவாள். காதல் உடைந்தால் தனிமையில் அவள் மனதை அப்படி ஆராய்ந்து கொண்டிருக்கும். நான் உண்மையில் விரும்பினேனா? அவன் உண்மையில் என்ன நினைத்தான்? நான் மறுபடியும் இதை அனுபவிப்பேனா? அவள் மனம் விளக்கத்துக்காக தனிமையிலேயே போராடும். அவள் மீண்டும் நம்பிக்கையை தேடத் தொடங்கும். அவள் வலியை அனுபவித்தாலும் ஒரு நாள் மீண்டும் நம்பிக்கையை தேடும். அவள் காதலை மறக்க முயற்சிப்பாள். மீண்டும் ஆர்வமுடன் வாழ முயற்சிப்பாள். ஆனால் உணர்ச்சிகள் சுருங்கியுள்ளன. அவள் தொலைந்த பின்னர் அவனுக்கு அவள், அவளுக்கு அவன். அவன் தொலைந்த பின்னர் அவள் மெதுவாக முன்பிருந்த மனநிலையை மீட்க முயற்சிக்கிறாள். அது காதல் பிளவு பிறக்கும் உளவியல் இயல்பு. அவள் மனம் ஆழமாக மாற்றப்படுகிறது. காதல் உடைந்தால் பெண் தற்காலிக சோகத்திலிருந்து மாற்றம் பெற ஆரம்பிக்கிறாள். வலியை உணர்ந்து பலமாகிறது. அவள் வலி உணர்ந்து பலமாக மாறுகிறது. உணர்ச்சிகளை அடக்குவதற்கும் கற்றுக்கொள்கிறது. அவள் வாழ்க்கையை புதிய பார்வையுடன் பார்க்க தொடங்குகிறாள். அவன் இல்லாத போது அவள் மனம் தன்னிடையே பேசிக்கொள்கிறது. நான் வலியடைந்தேன், ஆனால் நான் வலிமை பெற்றேன். அவள் உணர்ச்சிகளை மீண்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறது. எப்படி? பெண் காதல் உடைந்ததும் அவள் உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்துவாள். கண்ணீர் மூலம், சொற்கள் மூலம், நினைவுகள் மூலம், ஸ்டேட்டஸ் மூலம் அவள் ஒவ்வொன்றையும் அனுபவித்து மனதின் வலியை வெளிப்படுத்துவாள். அதை முடித்ததும் அவள் மனம் மெதுவாக அமைதி அடையும். அது உளவியல் ரீதியாக மறந்து போல செயல்படும். அவள் மீண்டும் காதலிக்க கற்றுக்கொள்கிறாள். முதல் காதல் முறிந்த பிறகு பெண் ஒரே இடத்தில் நிற்க மாட்டாள். அவள் மெதுவாக புதிய நம்பிக்கையை உருவாக்குவாள். பழைய வழியை மறைக்கவும் செய்வாள். தன்னம்பிக்கையை மீட்கவும் செய்வாள். புதிய காதலுக்கு திறக்கப்படும் கதவுகளாகவும் இருப்பாள். அவன் மறந்தாலும் அவள் வாழ்க்கை தொடரும். அது உண்மையான மன வளர்ச்சி. காதல் உடைந்தால் பெண் வெறுமையில் மூழ்குவாள். தன்னைத்தானே குற்றம் சொல்வாள். சோகத்தில் மூழ்குவாள். தனிமையிலும் கவலைப்படுவாள். மீண்டும் நம்பிக்கையை தேடுவாள். மனம் மாற்றமடைவாள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வாள். மீண்டும் காதலிக்க கற்றுக்கொள்வாள். இது பெண் மனதில்
காதல், உழைப்பு, உளவியல்.